அத்தை அத்தை என்ன காலகட்டல மினிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? அத்தை, படிச்ச படிப்புக்கு சும்மா வீட்லயே இருக்கிறது போர் அடிக்கி. அதான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் போக வேண்டாம். படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு ஏன் வீட்டுல உட்காந்து வீட்டு வேலையில பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்த்தா போதாதா? மகன் சம்பாத்தியம் போறோம், பொம்பளைக்கு எடுத்துட்டு வேலை. என்னத்த இப்படி பேசுறீங்க? பொண்ணுங்க இப்ப சும்மா இல்ல, ஆம்பளைங்களுக்கு நிகரா பொண்ணுங்களும் வேலைக்கு போறாங்க. கார் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க, ஏன் ஏரோப்ளேனே ஓட்டுறாங்க. நீங்க என்னன்னா வேலைக்கு போறதுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் ஆனாலும் ஊருக்குருவி பறந்தாவுமா ஆகாதுல, மூடிக்கிட்டு வீட்டு வேலையில செஞ்சா போதும். வேலைக்கு போறாளா? வேலைக்கு இப்ப வர வர இவ்வளவு பண்ற அடிச்சாட்டியா தாங்க முடிய மாட்டேங்குது. வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. என்ன இவங்க இப்படி இருக்காங்க? அம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? நாளையில இருந்து நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஏன் மாமியாக்காரிய வீட்டுல குறுக்கொடிய வேலை செய்ய போட்டுட்டு நான் நிம்மதியா வேலைக்கு போயிருவேன். சொல்ற என்ன வேலை? அம்மா, அதுவாமா இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு பாரு, அங்க அப்படியே கம்ப்யூட்டர்ல டப்பு டப்பு டப்புன்னு டைப் அடிப்பாவல, அப்படி கணக்கு பாக்குற வேலைமா. அப்ப நான் வந்தா எனக்கு சாமான சும்மாவே பில்ல போட்டு தந்துருவேன். அப்படித்தானே? ஈட்டி நல்ல முதிரி பருப்பு, பாதாம் பருப்பு எடுத்து எடுத்து அப்பப்ப தின்னுக்கலாம். அப்படித்தானே? அம்மா, அப்படித்தாமா. என் மாமியா தொல்லை தாங்க முடியாது. இனி வீட்டுல இல்லாம நிம்மதியா ஓடி போயிருவேன். காலையில சோத்த பொங்க போட்டு அவளை கொல்லணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? இப்பதானே என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. மவா மட்டும் வேலைக்கு போலாமா? மருமவளுக்கு ஒரு நியாயம், மவளுக்கு ஒரு நியாயமா? இங்க பாருங்க, உங்க மவா வேலைக்கு போனா நானும் வேலைக்கு போவேன். உங்க மவா வீட்டுல இருந்தா நானும் வீட்டுல இருக்கேன். சரியா?